இன்றைக்கி சண்டே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே போகலான்னு சொல்லிவிட்டு என் ஒய்ஃபை கிளம்ப சொன்னேன். அவளும் ரொம்ப நேரமாக மேக்கப் போட்டு கிளம்புறா இன்றைக்கி கிளம்புறாளான்னு தெரியல. ஒரு வகையாக எல்லா நகையும் போட்டுன்னு கிளம்பிட்டா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு தெரியல. பரவாயில்ல, ஒரு வழியாக கிளம்பிட்டா. அவளும் வெளியே கிளம்பிட்டா, நானும் வெளியே கிளம்புறேன். போகிற வழியில் பார்த்தா எங்கள் அப்பா உக்காந்து இருக்கார். மாமனாருக்கு வெளியே போகிறேன்னு கூட சொல்லாமல் அவங்க பாட்டுன்னு வெளியே கிளம்பிட்டாங்க. நானும் என் ஒய்ஃபும் ஃபங்க்ஷன் நடக்கிற மண்டபத்துக்கு வந்துட்டோம். எங்கள் ஏரியா கட்சிக்கார் பொண்ணுக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்க. பிரியாணின்னு சொன்னாங்க. உடனே நானும் என் ஒய்ஃபும் கிளம்பி போயிட்டோம். நானும் என் ஒய்ஃபும் மண்டபத்துக்குள்ளே போயிட்டோம். 98வது வார்டு டிவிகே கட்சியை சேர்ந்த காய்கடை கார்த்தி அவர்களோட பொண்ணு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு மொய் கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். மேலே சாப்பிட்ற இடத்துக்கு பார்த்தா பந்தி ஆரம்பிச்சிட்டாங்க. இலையை போட்டு ரைத்தா எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என் ஒய்ஃபும் கடைசியாக ஒரு இடத்த ஒன்று பிடிச்சிட்டு பார்த்தா ஒரே ஷாக்கு. பார்த்தா மட்டன் பிரியாணி. நான் சிக்கன் பிரியாணி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரியாணி சூப்பராக இருக்குது. கடையில் சாப்பிட்றதோட இது மாதிரி ஃபங்க்ஷனில் சாப்பிட்றது தான் சூப்பராக இருக்குது. எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.